ஆல் த பெஸ்ட் கிராக்கர். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க சார்? இது வந்து கர்நாடகாவில் தான் ಶೂಟ್ பண்ணியிருக்கேன் ಸರ್. ಮೊದಲು ಫಸ್ಟ್ ಶೆಡ್ಯೂಲ್ ಇಂದ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಮಹೇಶ್ ಅಂತ. ವೆಂಕಟೇಶ್ ಸರ್ ಕ್ರಾಕರ್ ಅಂತ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಪಾತ್ರ ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿದೆ, ಅದರಲ್ಲಿ ಅಭಿನಯಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಹಕಾರ ಹೀಗೆ ಇರಲಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಯಾವ ಸರ್ ನಿಮ್ದು? ಮೈಸೂರು ಸರ್ ನಮ್ಮದು. ಹೌದಾ, ಇದಕ್ಕೆ ಮುಂದೆ ಯಾವ್ದನ್ನು ಮಾಡಿದ್ರಾ? ಒಂದು ಶಾರ್ಟ್ ಮೂವಿ ಮಾಡಿದೆ, ಒಂದೆರಡು ಆಲ್ಬಮ್ ಸಾಂಗ್ ಮಾಡಿದೆ ಅಷ್ಟೇ. ಅದರ್ವೈಸ್ ಸರ್ ಈಗ ಒಂದು ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಸರ್ ನಿಮ್ಮ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಹೆಂಗಿತ್ತು ಸರ್ ಈ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ? ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಸರ್. ನಂದು ಒಂದು ತಕ್ಕ ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಆಸೆ ಇದೆ, ಒಂದು ಎಲ್ಲ ಗುರ್ತಿಸ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕೂಡ ಇದೆ. ಒಳ್ಳೇದಾಗಿದೆ, ಸಾಕು ಸರ್. ಆಕ್ಷನ್. ನಮಸ್ಕಾರ. ಕ್ರಾಕರ್ ಮೂವಿಯಲ್ಲಿ ವೆಂಕಟೇಶ್ ಸರ್ ನಮಗೊಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸ್ವಾಮೀಜಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನೇನು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮುಗೀತಾ ಬಂದಿದೆ, ಎಲ್ಲ ಶೆಡ್ಯೂಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮೂವಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿದೆ. ಒಂದೆರಡು ತಿಂಗಳಲ್ಲಿ ಮೂವಿ ರಿಲೀಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಥಿಯೇಟ್ರಲ್ಲೇ ನೋಡಿ ಖುಷಿ ಪಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್? ಸರ್ ಮಂಜುನಾಥ್ ಸರ್. ಹೌದா, ஓகே. இன்னைக்கு கிராக்கர் படத்தின் கடைசி ஷெட்யூலு சிந்தாமணிக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து முருகமலையில் இந்த கடைசி ஷெட்யூலில் 2வது நாள் ஷூட்டிங் நடக்குது. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கிறது சாங்ஸ் அண்ட் ஃபைட் தான். மீதி இந்த ஷெட்யூலில் இன்னும் 5 டேஸில் மொத்த சீனை முடிச்சிடுறோம். ரெடியாக இருக்கோம். மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சார் வணக்கம். என் பேர் முருகேசன். நான் தமிழில் ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன் சார், நடிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்கள் சார் வெங்கடேஷ் சார் ப்ரொடியூசர் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்ம ரமேஷ் சார் நல்லா செதுக்கியிருக்காரு. இந்த படம் நல்லா வந்திருக்கு. இது கன்னடா, தமிழ், தெலுங்கில் வருது. அதனால் இந்த 3 ஸ்டேட்லேயும் படம் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்குது. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ರೋಲಿಂಗ್ ಆಕ್ಷನ್. ಹಾಯ್, ನಮಸ್ಕಾರ. ಕೃಷ್ಣ. ಒಂದು ಕ್ರಾಕರ್ ಮೂವಿಲಿ ಒಂದು ವಿಲನ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವು ಬಂದು ಬೇಸಿಕಲ್ಲಿ ನಾವು ಮೈಸೂರು. ಇಲ್ಲಿ ವೆಂಕಟೇಶ್ ಸರ್ ಕರೆದು ನಮಗೆ ಒಂದು ಕಲೆನ ಗುರುತಿಸಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ಕೊತಾ ಇದ್ದೀವಿ. ಮೈಸೂರು, ತಿರುಪತಿ, ಆಂಧ್ರ ಮತ್ತು ಚಿಂತಾಮಣಿ ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಶೂಟ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಲಾಸ್ಟ್ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಚಿಕ್ಕದು ಯಾವುದಾದ್ರು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇದೆ ಅದನ್ನು ಶೂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದೈತೆ ಮೂವಿ. ಇದರಲ್ಲಂತೂ 100% ಎಲ್ಲರಿಗೂ ಗ್ಯಾರಂಟಿ ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ತುಂಬ ಅಂದರೆ ಅಷ್ಟು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ, ಅಷ್ಟು ಸೀನ್ ಬೈ ಸೀನ್ ನಮ್ಮ ರಮೇಶ್ ಸರ್ಗಳು ತಗೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಟ್ ನಮಗೂ ಅದೇ ಥರ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವೆಂಕಟೇಶ್ ಸರ್ ಇಲ್ಲಿ ಒಬ್ರೊಬ್ರು ಚಿಕ್ಕ ದೊಡ್ಡದವ್ರ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಮನೆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಥರ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಸೆಟ್ಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲದ್ರಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ಯಾರಿಗಾಗಲಿ ಏನಾಗಲಿ ಯಾರದೇ ವಿಷಯದಲ್ಲೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಎಲ್ಲದ್ರಲ್ಲೂ ಒಂದು ಮನೆ ಥರ ಅಂದ್ಕೊಂಡು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಷ್ಟು ಹೇಳೋದಲ್ಲ, ಇನ್ನು 2 ಮಂತ್ಸಲ್ಲಿ ಮೂವಿ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಖುಷಿಯಿಂದ ನಾವು ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. வணக்கம் சார். வணக்கம். எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தை? இது வந்து 3 லாங்குவேஜில் படம் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே சார். கன்னடா, தமிழ், தெலுங்கு. அதனால இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ள இந்த படத்தை பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு கர்நாடகாவில் மைசூர் சார்ந்த பகுதிகள், அதே மாதிரி தமிழ்நாடு ஒசூரை சேர்ந்த கிருஷ்ணகிரி அந்த ஏரியா, ஆந்திராவில் இந்த பக்கம் நகரி, இந்த கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஆந்திரா பிளேஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் சார். ஏன்னா 3 லாங்குவேஜில் வரதுனால 3 ஸ்டேட்லேயும் 3 ஸ்டேட் மக்களுடைய கல்ச்சரையும் நாங்கள் பிளான் பண்ணி இதில் நாங்கள் காமிச்சிருக்கோம் சார். ஸோ அதனால 3 ஸ்டேட்லேயும் இதை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் சார். ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் என்ன சார் புது ஆள் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ரெக்கக்னைஸ் ஆர்டிஸ்டா சார்? இருக்காங்க சார். வெங்கடேஷ்னு இருக்கார் சார். அவர் தான் டைரக்டர் அண்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறவர். அவர் ஆல்ரெடி தமிழில் ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு, கர்நாடகாவில் ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு. அவருடைய பேக்ரவுண்டில் தான் அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவர் தான் ப்ரொடியூசரு, கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். சார் இப்போ இதில் வேறு ஆர்டிஸ்டெல்லாம் யார் நடிச்சிருக்காங்க சார்? வந்து வெங்கடேஷ் சார் வந்து ஹீரோவை பண்ணுறாரு. நம்ம ப்ரொடியூசரு கோல்டு சின்ன வில்லன்னு. மற்றபடி இங்கே கர்நாடகாவில் வந்து இருக்காங்க, தமிழ் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க, ஆந்திரா ஆர்டிஸ்ட் 2 பேர் கமிட் பண்ணி நடிக்க வச்சுட்ருக்கோம். எல்லாம் ஒரு சில புது படங்கள் நடித்த ஆர்டிஸ்ட் தான். சிலர் புதுசாக போட்டு அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஓகே சார். ஆக்ஷன். வணக்கம் சார்.
நம்ம வெங்கடேஷ் அறிமுகம் நமக்கு உயிர் மூச்சு திரைப்படத்திலிருந்து நம்ம வெங்கடேஷ் சாரோட அறிமுகம் கிடைச்சது. அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு படம் நல்லபடியாக அமையும்னா நீங்கள் கர்நாடகாவுக்கு தான் வரணும், அங்கே தான் டூரிஸ்ட் பிளேஸு, நல்ல பேக்ரவுண்ட் பிளேஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னார். ஷூட்டிங் பிளேஸ் ஃபுல்லாக இங்கே நிறைய பார்த்தோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தி. வந்து பார்த்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்து முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன இது கொஞ்சம் ஃபைனல் உள்ளதை மட்டும் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஃபைனலுக்கு வந்து இந்த சிந்தாமணி முருகமலைக்கு வந்திருக்கோம். இங்கே இந்த ஏரியா பார்க்கும்போது இந்த சிவனர்லும் முருகனர்லால் இன்றைக்கி எங்கள் ஷூட்டிங் நல்லா போய்கிட்டு இருக்கு. படம் கடைசி ஷெட்யூல்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். அதாவது முருகேசன் மற்றபடி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பாட்டி ஃபுல்லாக கர்நாடகா பாட்டி, இங்கே தமிழ் பாட்டி 2-3 பேர் தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் இந்த படத்தில் நீங்கள் என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் நான் தான் சார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வில்லன் கேரக்டர் பண்ணுறேன். அது ரொம்ப மோசமான வில்லனா இனி அவர் தான் காமிச்சிருக்காரு. அது எப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் சார். சார் எப்படி நடிச்சிருக்கீங்க சார்? என் நடிப்பை வந்து நீங்கள் இங்கே உள்ள மக்கள் தான் சார் சொல்லணும். அதாவது நானே பெருமையாக சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் சார் சொல்லணும். சார் இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? சார் இன்னொரு 2 மந்த்தில் இந்த படம் ரிலீஸில் வந்துடும் சார். நீங்கள் 2 மந்த்தில் நீங்கள் திரையில் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஓ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? அது ஒரு பக்கம் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது சார். எல்லா ஒர்க்கும் கிளியராக நடந்துக்கிட்டே தான் இருக்குது சார். ஓகே சார். உங்கள் பேர் சார்? என் பேர் கோல்டு சின்னா சார், தூத்துக்குடி. ஓகே சார்.